பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. மாப்பிள டேய் ஒருத்த வந்து எனக்கு தேவையில்லாம காமெடி பயத்தை காட்டிட்டு போயிட்டா அப்புறமா ஏய் பதறாத அவனை நம்ம யாருன்னு காட்டணும்டா. காட்டுவோம்டா காட்டுவோம் எது நம்ம யாருன்னு காட்டுவோம் ஏய் வேலூர்ல இருந்து இறக்கவா வேணாம்டா என்ன எங்கந்திரா இறக்குறது இறக்குறேன்டா காமெடினா என்னன்னு சொல்லி பசங்களுக்கு காட்டுறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒருத்தர் இறக்கி இருக்கேன்டா வெளியூர்ல இருந்தா யார் தெரியுமா யாரா எனக்கு தெரியாம பேரு மகேஷ் ஊரு ஈரோடு அனைவருக்கும் அன்பு வணக்கம் அத்தனை பேருக்குமே கலக்க போது யாரு சீசன் 1ல நானும் நண்பர் மதுரை முத்துவும் அடுத்து யாரை முதல்ல கூப்பிட போறாங்கன்னு தெரியாம அப்படியே இந்த செட்டு சுத்தி நடந்து ஒரு ஜொக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ஞாபகம்லாம் வருது. வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், நாமளும் உயர்ந்திருக்கோம், நம்ம கூட இருந்த நண்பனும் உயர்ந்திருக்கான், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி. ஆதனோட மெமிக்ரி பார்த்து நான் அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நானு. அவரும் ஆச்சரியப்படுறாரு. ஓகே, அதே மாதிரி ரம்யா பாண்டியன், வனிதா, எங்களுடைய கலக்கப்போதார் குடும்பத்திற்கு உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம், அதனால குடும்பம் தொடர்பாவே நான் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருக்கேன் முத்து. இந்த அக்கா அத்தனை வேலை இழுத்து போட்டுச்சு, எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்க்கா இவ்வளவு வேலை செய்யற, பேசாம ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாம்லன்னு. அதெல்லாம் வேணாம் தம்பி, நான் பாத்துக்கிறேன் சொன்னா புரிஞ்சுக்கா, இம்பிட்டு வேலை எப்படி செய்வேன் நீ, ஒரு வேலைக்காரியை வச்சுக்க என்ன. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, நான் வேலைக்காரியா இருந்தவதான் இந்த வீட்டுல. சில வீட்டுல வந்து புருஷனை பொண்டாட்டி திட்டா வேலைக்காரிக்கு பிடிக்காது, அப்பெல்லாம் சத்தம் படாதீங்க ஐயா அவங்க. அதுங்களுக்கு மனசு காயப்பட்டுரும், இயல்பா நடக்கிறதான். அன்னைக்கு வந்து ஒருத்தர் கிளம்பியிருக்காப்ல, ஒரு அம்மா கொண்டு வந்து எங்க இந்த சட்டை போட்டுங்கன்னு இருக்கு பொண்டாட்டி, இன்னும் வேலைக்காரி சொல்லியிருக்கு அது துவைக்கல, அவருக்கு அந்த கலர் பிடிக்காது. எல்லாம் அந்த மாதிரிலாம் இயல்பா நடக்கிறது தான். இன்னொன்னு, இந்த கணவன்கள்லாம் வந்து இந்த ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னு புதுசா ட்ரை பண்ணுவாங்க எப்பயுமே. ஏன்னா பொதுவாக அந்த நண்பர்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணி விடுறது, மச்சான் பொண்டாட்டிட்டு அப்பப்போ ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும்டா, இல்லைன்னா நீ அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு நம்ப மாட்டா அப்படின்னு அதை கிளப்பி விடுவான். இந்த February 14 இப்போ முடிஞ்சதுல நான் என்ன பண்ணேன், முதல் நாள் இரவே ஐயா முதல் இரவு அதே ஆதவனுக்கு அப்படி February 14க்கு முதல் நாள் நைட்டு போய் நான் போயிட்டு ஒய்ஃப்ட அழகான ஒரு பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கேட்குறா, என்ன புது பழக்கமா இப்பெல்லாம் நீங்க கிடையாது, உங்க கேரக்டரே சரியில்லையே, வேண்டாம் அப்படின்ட்டு காலையில எந்திரிச்சு ஐ லவ் யூ சோ மச் மான்னு. இன்னும் தெரியல. நம்ம ஊர்லயும் ஒன்று நடந்துருச்சு. ஏண்டா என் ஒய்ஃபை நீ டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றாடா, நீ என்ன செஞ்சா, எதுவுமே செய்யலடா, அதான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றா. என்னைக்குமே பசங்க லைஃப் ரொம்ப சிம்பிள்பா. பசங்க எதையுமே பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த போன் பேட்டர்ன் போன் ஆண்ட்ராய்ட் போன் யாருப்பா வச்சிருக்கிறது, வா தம்பி இங்க வா தம்பி, டக்குனு வா, இருப்பா ஒரு நாள் ஆண்ட்ராய்டு தான் கிட்ட பென்ட்ராய்டு அப்படின்னு தானே கூப்பிட்டேன். ஆண்ட்ராய்டு போன் தம்பி வச்சிருக்கான், பேட்டர்ன் போடுப்பா, இங்க கேமரா காமிச்சு போடு பேட்டர்ன். ஆண்ட்ராய்டு வச்சிருக்க தம்பி இருக்காது. இல்ல இந்த ஜோக் நல்லா இருக்கும், அதை விட பாரு கோலம் போட்டுக்கிட்டு. ஆரா பேர் ராஜேஷா ரிஷியா, ரிஷி, அவ்வளவுதான் முடிஞ்சது, போயிட்டு அவ்வளவுதான் பேட்டர்னு. பொம்பளை பிள்ளை ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கியாமா, போமா வா இப்ப வா பென்ட்ராய்டு, நீ வா மேக்கப் டச் பண்ணிட்டு போறியா, அப்படியே போறியா, வா போன் பேட்டர்ன் போடுப்பா, இப்படி 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 போ. பசங்க இவ்வளவுதான். லோகேஷா எல், மகேஷா எம். சில பேர்லாம் அன்னைக்கு நேரம் ஒரே ஒரு கோடு. இந்த பொம்பளை பிள்ளை போட்டுச்சு பாத்தீங்களா, அதை எப்படின்னா சுகுமார் ஆரம்பிச்சு ராஜேஷ்க்கு வந்து ரமேஷுக்கு போய் குணாட்ட வந்து இங்க போய் அவன் டிசைன் பண்ணி இந்த டூஎல் சிம் வச்சுட்டு என்னையா 2 சிம் கார்டு போடுறதுயா, டியூவல் சிம். அப்படி சொன்னாதான் அழகு. ஆமா, மொபைல்ல வச்சுட்டு பதிஞ்சு வச்சிருக்கு. என்னத்த பதிஞ்சு ஏன் போயா லூஸ் தரமா பேசிட்டு டூஎல் சிம் 2 சிம் போட்டுட்டு மறுபடியும் பஸ்ல இருந்தா ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2. ஐயோ, அது சிம் 1 சிம் 2 இல்ல டியூவல் சிம் அதெல்லாம் நடக்குது. வைஃப் ஒன் வைஃப், அதுல மூணாவது ஹஸ்பண்ட் வெயிட்டிங். புது காமெடி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அவரா இப்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், பசங்கள்ட்ட மச்சான் சாப்பிட்டியாடா, எங்கடா இருக்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், சாப்பிட்டேன் வீட்டுல
டப்புன்னு அடுத்த செகண்ட் மெசேஜ் வரும் பாத்துறீங்களா? பொண்ணுங்களுக்கு ஏய் வீட்டுக்கு சேஃபா ரீச் ஆயிட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறான். அந்த பொண்ணு ரிப்ளை இவன் பாக்குறான். டைப்பிங் 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 ரொம்ப நேரம் டைப் பண்றான். என்னென்னலாம் அனுப்ப போறாளோ வீட்டுக்கு வேற போயிருக்கான். 5 நிமிஷம் கழிச்சு நண்பா எஸ் அந்த எஸ் கூட ஒய்இஎஸ் கிடையாது, வெறும் எஸ். என்ன அநியாயம் பாருங்க. ஒன்னும் 2 பேர் நண்பர்கள் ட்ரெயின்ல போயிருக்காங்க. ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. 2-3 மணி நேரம் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தனுக்கு அர்ஜென்ட்டா உச்சா வந்திருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், மச்சானா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், யூரின் போயிட்டு வந்தேன் கிளம்பி போயிருக்கான். போய் டாய்லெட் கதவை திறந்திருக்கான். திறந்தோன்னு எடுத்த மாதிரி கண்ணாடி சரக்கு போட்டிருக்கான்ல. இவன் நினைச்சுக்கிட்டா யாரோ உள்ள இருக்காங்க நினைச்சுக்கிட்டு வெரி சாரி சார் அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு கேட்டிருக்கான். அதுக்குள்ளேயும் மாட போயிட்டு வந்துட்டா அர்ஜென்ட் என்ன மச்சான், குடி வந்து அறிவு அழிக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான், நாம குடிச்சிருக்கோம்டா, உள்ள போனவன் அர்ஜென்ட்ல போயிருக்கான், கதவை தாள் போடல. நான் ஒரு குடும்ப மனுஷன் என்ன பண்ணிருக்கணும், கதவை தட்டிட்டு யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுல போயிருக்கணும். குடிச்சன்ல, புத்தி வேலை செய்யல, தப்புன்னு கதவை திறந்தே அவர் என்ன நினைச்சிருப்பாரு என்ன பத்தி. வந்து உட்காண்டான். ஒரு 5 நிமிஷம் இருக்கு, சரி நான் போயிட்டு வரேன்னு அவன் ஃப்ரெண்டு கிளம்பி இருக்கான். அவனும் கதவை திறந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டு அவனும் தானே கதவை திறந்தானே, வெரி சாரி சார் அவனும் வந்திருக்கான். இவன் வந்தோடனே இவன் கேட்டிருக்கான் ஃப்ரெண்ட், என்னடா நீ சீக்கிரம் வந்துட்டியான்னு. மச்சான் அவன் இன்னும் போறான்டா, கதவையும் தாள் போட மாட்டேங்கிறான், சீக்கிரம் போக மாட்டேங்க. இப்படியே போயிருக்காங்க. 4 தடவை போயிட்டு வந்து கடுப்பாயிட்டாங்க. நைட்டு 1:45-2 மணிக்கு ஏ டிடி வாயா டிடி ஆளது பிடிச்சி ஓடி வந்து சார் என்னையா ஃபர்ஸ்ட் ஏசில இவ்வளவு 1000 கொடுத்து டிராவல் பண்ணி வரோம், ஒரு டாய்லெட் ஒருத்தன் போயிருக்கான், எங்களால போக முடியல, இன்னொரு டாய்லெட் திறக்கவே முடியல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க போயா அப்படின்னு வேகமா டிடி போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப சாரி சார், உள்ள இருக்கிறது எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு இருக்கு. ஒரு முத்து அடிக்கடி சொல்லுவாப்ல, ஒரு ஆள் எப்ப பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது கரெக்டோ, எப்ப முடிக்கணும்னு தெரியறது ரொம்ப முக்கியம் பாரு. உனக்கு ஐயா. அதனால இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். அதனால எப்பயுமே மகிழ்ச்சியா இருங்க, அடுத்தவர்களையும் மகிழ்ச்சியா இருக்க விடுங்க. வாழ்வது ஒரு வாழ்க்கை, அது சிரிப்போடு வாழ்வோம், சிறப்போடு வாழ்வோம். சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே.